இன்றைய முதல் வாசகம் மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை பற்றி பேசுகின்றது. நெருப்பையும் நீரையும் வாழ்வையும் சாவையும் இறைவன் நம்முன் வைத்துள்ளார். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவே நமக்கு கொடுக்கப்படும். இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து நேர்மையுடன் வாழ அழைப்பு விடுவிக்கின்ற இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 வரை. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவரும் அவருக்கு அனுமதி கொடுத்ததில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 2003ஆம் ஆண்டிலே நெல்சன் மண்டேலா சிறையிலே அடைக்கப்பட்டு பல ஆண்டுகள் தண்டனை அனுபவித்தார். அமெரிக்காவிலே வெள்ளையினம் கருப்பினம் என்ற ஒரு பெரிய போராட்டம். கருப்பின மக்கள் இழிவாக நடத்தப்பட்டார்கள். கருப்பின மக்களை தரக்குறைவாக பார்த்தார்கள். அவர்களுக்குரிய உரிமைகள் மறுக்கப்பட்டன. எனவே இந்த கருப்பின மக்களுக்கு சார்பாக அரசாங்கத்திற்கு எதிராக போராடி அதற்காக சிறை தண்டனை பெற்றவர்தான் இந்த நெல்சன் மண்டேலா. அப்போ ஒரு முறை பிபிசி செய்தி தொலைக்காட்சி நிருபர்கள் அவரிடம் வந்து பேட்டி காண்டார்கள். ஐயா, உங்களுடைய தொண்டர்கள், உங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், வலிமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை வைத்து இந்த சிறையை தகர்த்து உடைத்தெறிந்து நீர் வெளியே சென்று போகலாமே என்று கேட்டார்கள். அதற்கு நெல்சன் மண்டேலா சொன்னார், செய்யலாம். என்னுடைய தொண்டர்களுக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அது வரலாற்றிலே ஒரு பெரிய சகாப்தமாக இருக்கும். ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஏன்? சட்டத்தை மீறி பெற்ற சுதந்திரம், சட்டத்தை ஒழுங்கை மீறி நான் கொடுத்த அந்த சுதந்திரத்தை என் மக்கள் சுவாசிக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன் அல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இயேசு சட்டத்தை மீறுகிறார், ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார் அப்படி என்று சதிசேயர்கள் பரிசேயரிடமிருந்து நிறைய குற்றப்பழிகள். அதே போல பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் இவர் மாற்றுகிறார். இவருக்கு தகுந்தாற் போல புதிய சட்டங்களை வகுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் அதை நிறைவேற்றவே வருகிறார். பழைய ஏற்பாட்டிலே தந்தையினுடைய திருவுளத்தை, தந்தையினுடைய கட்டளையை அவர் நிறைவேற்றினார். கடைசியிலே பாருங்கள், இயேசுனுடைய விருப்பம் வேறு, ஆனால் கடவுளுடைய கட்டளை என்ன? நீ பாடுபட வேண்டும், சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அதையும் அவர் நிறைவேற்றினார். தந்தையே, என்னுடைய திருவுளம் அல்ல, உன்னுடைய திருவுளப்படியே நடக்கட்டும். எனவே இன்றைய திருப்பாடலிலே நாம் வாசித்தோம். திருப்பாடல் 119 1, 2. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பேறு பெற்றவர்கள் நாம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் பேறு பெற்றவர்களாக இருப்போம் என்று இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகத்திற்கு வாருங்கள். சீராக் ஞானம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. பாருங்க எவ்வளவு அருமையாக கட்டளைகளை கடைபிடி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டளைகளை திணிக்கல, நீ கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லல. மாறாக என்ன சொல்றாரு? உனது விருப்பப்படி, உனது விருப்பப்படி. அதே போல பற்றுறுதி, விசுவாசம். பழைய மொழி விசுவாசம், இப்போ புதிய மொழிபெயர்ப்பு பற்றுறுதி. நீ விசுவாசத்தோடு உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை நீ காற்றுக்கொள்ள வேண்டியது அது உன் விருப்பம்தான், உன்னுடைய விருப்பம். அப்போ நமது விருப்பத்திற்கே விட்டு விடுகிறார். விருப்பு உரிமை, தனி மனித சுதந்திரம், த ஃப்ரீடம் ஆஃப் வில். அப்போ கடவுள் திணிக்கல, நீ கடைபிடிச்சா உனக்கு பேர் பெற்றவராக இருப்பா வாழ்வ, இல்லைன்னா அதற்குண்டானதை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதே போல இந்த தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் முதல் பெற்றோருக்கு. ஆனால் அவர்கள் கட்டளைகளை மீறினார்கள். அதன் விளைவாக பாவம், சாவு, அழிவு. அதை இரண்டாம் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். எனவே இந்த தனி மனித சுதந்திரம், விரும்பினால் கடைபிடி, விரும்பாவிட்டால். இன்னைக்கு பாருங்க, நிறைய கட்டளைகள், சட்டங்கள், விதிமுறைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அரசாங்கத்திற்கென்று தனி நிறைய ஒழுங்குமுறைகள், விதிமுறைகள், வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஒரு காரியம் செய்யணும்னா அதற்கு இந்தந்த இதுகள்லாம் நீ வச்சிருக்கணும், இந்தந்த விதிமுறைகள், ஒழுங்குமுறைகள். அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்றால் ஒழுங்குமுறைகள் இருக்கும். மீறினா அது அதற்குண்டியான காரியத்தை நாம் பார்த்து கொள்வோம். அதே போல் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு கல்வி நிறுவனம், ஒரு வேலை பார்க்கும் ஒரு அலுவலகம், அதற்கென்று நிறைய விதிமுறைகள், சட்டங்கள் இருக்கும், அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது கடைபிடிக்கிறோமா, கடைபிடிக்கலையா, அது எடுத்துக்கொண்டா எப்படி? அதே போல் பெற்றோர்கள், நீ இதை செய்ய, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ படி, இப்போ படம் பார்க்காத, இப்போ டிவி பாரு, இப்போ டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அதை கடைபிடி பின்னால் ஒரு நாள் தெரியும். அதே போல் வீடுகளிலே கணவன் மனைவி, இதை செய், இதை செய்யாத, 2 பேருமே ஒருத்தர் ஒன்று. அதே போல் திருச்சபை, தாய் திருச்சபை, கடவுளுடைய வார்த்தை, ரோமாபுரியிலே சில சட்டங்கள் வகுக்கப்படுகிறது. என்ன கடைபிடிக்கிறது, கடைபிடிக்காதது நம் கையில் இருக்கிறது, உனது விருப்பம். அதுதான் கடைபிடிச்சா நமக்கு வாழ்வு, கடைபிடிக்கலன்னா நமக்கு அழிவு அப்படிங்கிறதான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக சொல்லுகிறது. சீராக் ஞானம் 15ஆம் அதிகாரம் 16, 17. உனக்கு முன்னால நீரையும் நெருப்பையும் வைக்கிறாரு, உன் கையை நீட்டி நீ உனக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்க. அதே போல மனுஷர் முன்னால வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதை கொடுக்கப்படும். அப்போ நம்மளுடைய விருப்பம் தான், உன் முன்னால 2மே இருக்கு, நல்லது கெட்டது எது நீ தேர்ந்தெடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ முடிவெடுத்தல், எது நல்லது எது கெட்டது, முதல்ல நமக்கு ஆய்ந்து அறியக்கூடிய பகுத்தறியும் திறன், அதையும் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவினுடைய கொடைகளில் ஒன்று அதுதான். முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, தேர்ந்தெடுத்தல், டெசிஷன் மேக்கிங். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடிவெடுத்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டால் ஒரு ஆடை வாங்க வேண்டும் என்று கடைக்கு போகிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுது, அதை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. அதே போல் அதை வாங்கிட்டு வீட்டில் பீரோல் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க, அப்படி தானே? நிறைய ஆடைகள். இன்றைக்கி என்ன ஆடையை எடுக்கிறது, அந்த கலரா, பச்சை கலரா, சிவப்பு கலரா, என்ன அது பண்ணுறது? அதே போல் காலையில் எந்திரிச்ச உடனே சமைக்கணும், 3 வேளை சமைக்கணும். பெண்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. ஏன்னா காலையில் என்ன டிஃபன் போடுறது, மத்தியானம் என்ன உணவு, இரவு என்ன உணவு, ஐயோ அந்த குழம்பா, இந்த குழம்பா, சாம்பாரா, கார குழம்பா அப்படின்ட்டு குழப்பம். பார்த்திங்களா? எல்லாத்துக்குமே அது இருக்க தான் செய்யுது. அதே போல் நாம் சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க, படிக்கிற பிள்ளைகளுக்குமே அது ஒரு குழப்பமா. இப்போ படிக்கையா இல்லை அலைபேசி பார்க்கவா, படிக்கவா விளையாடவா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகவா இல்லை லீவ் போட்டு கட்டடிச்சிட்டு வேறு ஊருக்கு போகவா, அது இருக்கும் எப்படியுமே. அதே போல் படித்து முடித்த பிறகு 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, குழப்பம். என்ன எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது, குழப்பம். அது பிறகு என்ன வாழ்க்கை துணைவர் துணைவியை தேர்ந்தெடுப்பதில்லை. என்ன யாரை நான் கல்யாணம் கட்ட, இளைஞன் இளம்பெண் 2 பேருமே அப்படி பல இதுகள். அப்போ அந்த தேர்ந்து தெளிதல்,
நமக்கு முன்னால நன்மையும் தீமை இருக்குது. நம்ம முன்னால இப்போ அலைபேசி இருக்குதுன்னா அது நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், எல்லாமே இருக்கும். நீ எதை தேர்ந்தெடுத்து கொள்ள போகிறாய்? அதுதான் நம்ம வாழ்க்கையில், உலகத்தில், நம்ம சமூகத்தில் நம்ம நடக்கும் பொழுது நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நீ யாரோடு சேர்ந்து கொள்ள போகிறாய்? உனது நட்பு யாரோடு இருக்கிறது? அது நீ தான் தேர்ந்து கொள்ளணும். அதனால இன்னைக்கு நம் கையில் தான் இருக்கிறது முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன். தீமைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், நன்மையும் இருக்கும். ஆனால் நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? அதனால தான் தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீ எல்லா மரத்தினுடைய பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மரத்தினுடைய கனி மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. அப்போ தொடக்கத்திலே கடவுள் நன்மை தீமை எது அந்த பகுத்தறியும் திறனை கொடுத்திருக்கிறார். இந்த ஃப்ரீடம் ஆஃப் வில் அதை அவர் கொடுத்திருக்கிறார். நீ தேர்ந்தெடுத்துக்க. அவர்கள் கட்டளையை கடைபிடிக்கவில்லை, அதனால் அவர்கள் அழிவை சந்தித்தார்கள். சில நேரத்தில் நமக்கு கொடுக்குற இந்த ஃப்ரீடம் ஆஃப் வில், இந்த தன்னுரிமை, தனி மனித சுதந்திரம் கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது தீமையாக மாறுகிறது. அப்போவும் இந்த உலகத்தில் தீமை இருக்கிறது, தவறு நடக்கிறது, அழிவு இருக்குது, கஷ்டம் இருக்குது. என்ன, எனக்கு உடல் நோயாக வருது, என் குடும்பத்தில் ரொம்ப துன்பமாக இருக்கிறது, இதுக்கு கடவுளே நீ தான் காரணம். கடவுள் காரணம் அல்ல, மனிதன்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். மனிதன்தான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒரு அமெரிக்காவிலே செராக்கி என்கிற ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய இடம். அங்கு உள்ள ஒரு முதியவர் அந்த சிறுவர்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போவும் அவர் சொல்றார், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் 2 ஓநாய்கள் இருக்கிறது. 2 ஓநாய். ஒரு ஓநாய் நல்லது, நன்மை செய்யக்கூடியது, பொறுமையாக இருக்கும், பரிவாக இருக்கும், அன்பாக இருக்கும். இன்னொரு ஓநாய் கெட்டது, தீயது, பொறாமைப்படக்கூடியது, பழிவாங்கக்கூடியது, சினம் கொள்ளக்கூடியது, அழிவை, தீய எண்ணங்களை சிந்திக்கக்கூடியது. இந்த 2 ஓநாய்களுக்கும் இடையே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சின்ன பிள்ளைகள் ஆர்வமாக கேட்குறாங்க, இதில் யார் வெற்றி பெறுவாங்க? சண்டையில் யார் வெற்றி பெறுறது? போட்டி சண்டைனாலே யார் வெற்றி பெறுறது? அந்த ஆர்வம். நீங்களே சொல்லுங்கள், யார் வெற்றி பெறுவாங்க? இந்த 2 ஓநாய்க்கும் சண்டை நடக்குது, யார் வெற்றி பெறுவாங்க? எது வெற்றி பெறும்? அப்போ அவர் சொன்னார், அந்த முதியவர், நீ எதற்கு அதிகம் உணவூட்டுகிறாயோ அதுதான் வெற்றி பெறும். சரிதானே? நாம் எதுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோமோ, நாம் எதுக்கு அதிகமாக எரிபொருள் கொடுத்து எந்திரத்தை இயங்க வைக்கிறோமோ, மின் மோட்டாரை இயங்க வைக்கிறோமோ, அதுதான். அப்போ நல்ல காரியங்களும் இருக்குது, தீய காரியங்களும் இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் நல்லவர்கள் தான், நல்லதும் இருக்குது, தீயது இருக்குது. ஆனால் இந்த உலகமும் நல்லது, ஆனால் தீயது இருக்குது. ஆனால் நீ எதுக்கு எரிபொருள் அதிகமாக கொடுத்து எந்த மின் எந்திரத்தை, மின் மோட்டாரை நீ ஓட்டுகிற? அதுதான். எதுக்கு அதிகமாக தீனி போடுறோமோ அதான் நல்லா இதாகும். அப்படி தானே? 2 பிள்ளைகள் இருக்குது, எந்த பிள்ளைக்கு நம்ம அதிகமாக தீனி போட்டு வளர்க்குறோமோ அதான் நல்லா வளரும். 2 செடி வளர்க்குறோம், எதுக்கு நல்லா கவனித்து நல்லா தீனி போட்டு வளர்க்குறோமோ அந்த செடி நல்லா வளரும். அப்படி தானே? அப்போ நன்மை தீமை, வாழ்வு சாவு, நீர் நெருப்பு 2மே இருக்குது. இதை நாம் எதற்கு அதிகமாக நான் உணவூட்டுகிறேன்? எதை அதிகமாக நான் என் உள்ளத்திலே நன்மை, தூய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அல்லது தீய காரியங்களுக்கு? அது நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அது நம் கையிலே இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். ஒரு துறவு மடம், அதில் நிறைய சீடர்கள் இருந்தாங்க. அதில் அந்த துறவி, தலைமை துறவி இருந்தாங்க. ஒரு சீடன் சேர்ந்து 1 மாதம் தான் ஆகுது. அதனால் அவனுக்கு நிறைய சந்தேகங்கள். எனவே கேள்வி எழுப்பி கொண்டிருந்தான் அந்த துறவியிடம். அப்போ அவன் கேட்குறான், அவனின்றி அணுவும் அசையாது, அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான் துறவிட்ட. ஆமாம், சரிதான், நீ சொல்கிறது சரிதான். இந்த உலகத்தில் நடக்கிறது நல்ல காரியங்கள் எல்லாத்துக்கும் காரணம், நல்லவற்றினுடைய காரணகர்த்தாவே கடவுள் தானே அப்படின்னு சொல்லி சீடன் கேட்குறான். ஆமாம், அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி துறவி பதில் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறான், அப்போ ஏன் என்கிட்ட தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த உலகத்தில் தீமைகள்லாம் இருக்குதே,
இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறான். அதாவது இதுவும் கடவுளாக தான் இருக்கும். நம்ம நிறைய நேரத்தில் அப்படி தான் கடவுள் மேலே தான் நம்ம பழி போடுவோம். தீமை நடக்குது, எனக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அது கடவுள் தான் காரணம் அப்படின்ட்டு. அப்போ அவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை. மாலை வருகிறது, மாலை உணவு பரிமாறுகின்ற வேளை. அப்போ அங்கே தலைமை துறவி தான் சீடர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும். அப்போ எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு குவளை நிறைய பால் ஒவ்வொரு சீடருக்கும் அவர் பரிமாறிக்கொண்டே வருகிறார். இந்த கேள்வி கேட்ட சீடனுக்கு வெள்ளி குவளை, அது மேலே வாழலை போட்டு மூடி. ஆஹா, இந்த துறவிக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, அதனால தான் இப்படி நம்மளை சமாளிக்கிறதுக்கு வெள்ளி இதில் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசையோடு வாங்குறான். வாங்கி பார்த்து இலையை எடுத்து பார்த்தா அந்த வெள்ளி குவளைக்குள்ள சாணம், மாட்டினுடைய சாணம் இருக்கிறது. அப்போ உனக்கு கோபம் வந்துட்டு, என்ன துறவி ஐயா, எல்லாருக்கும் பாலை கொடுத்துட்டு எனக்கு மாட்டு சாணத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த துறவி ஒரு கேள்வி கேட்கிறார். பால் எதிலிருந்து வருகிறது? மாடுலேருந்து தான் வருது. சாணம் எதுலேருந்து வருது? அதுவும் மாடுலேருந்து தான் வருது. ரெண்டுமே மாட்டிலேருந்து தானே வருது. இதுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ பால் நல்லதா கெட்டதா? நல்லது, அதை தான் நம்ம சாப்பிடணும். சாணம் அது எப்படி சாப்பிட முடியும்? ஏன் சாப்பிடக்கூடாது? அது உடம்புக்கு கேடு இல்ல. அப்போ உனக்கு தெரியுதில்ல எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியுதில்ல. அப்போ நீயே இதே போல உன் வாழ்க்கையிலே எது நல்லது கெட்டது என்று நீயே தெரிந்து அதை நீ பின்பற்றிக்கொள் என்று அவர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, அதுதான் மிக மிக முக்கியம். ஆனால் மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், நல்லதை தேர்ந்தெடுக்கிறதா தீமையை தேர்ந்தெடுக்கிறதா. உரோமையர் 7ஆம் அதிகாரம் 19-20. மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நல்லது செய்ய நினைக்கிறான நல்லது செய்ய முடியல. நான் விரும்பாத தீமை தான் செய்கிறேன் அப்படின்னா என்னுள் குடிகொண்டிருக்கும் பாவமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இந்த சிக்கல்ல எதை நான் தேர்ந்தெடுப்பது, அதுக்கு நமக்கு என்ன? அதுக்கு விடைதான் இன்றைய 2ஆம் வாசகம் அருமையாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரையே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். அப்போ தூய ஆவியார் தான் எல்லாத்தையும் ஆழ்ந்து உயிர்த்து உணரக்கூடிய தன்மை தூய ஆவியாருக்கு இருக்கும். அப்போ நாம குழம்பி தவிக்கும் பொழுது தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த போராட்டம் இருக்கு மனுஷனுக்குள்ள. எதை தேர்ந்தெடுப்பது? எல்லாருக்குமே குழப்பம்தான். இப்போ தவக்கால திருப்பேன்னு அறிவிச்சாச்சு, 1 வாரம் ஆயிடுச்சுது, இன்னும் பெயர் கொடுக்கவே இல்லை. ஏன்னா 1 வாரம் ஆச்சுது, எதை போகவா போக வேண்டாமா அப்படி உட்காந்துக்கிட்டே நாம் இருப்போம். குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா? பேசாமல் பரிசாவிட்ட ஜெபம் பண்ணுங்க, போகவா போக வேண்டாமா, பெயர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுவார். அப்போது பரிசுத்த ஆவிட்ட தான் நாம் ஜெபம் பண்ணணும். இதுக்கு உள்ள தீர்வே அதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எதை தேர்ந்தெடுப்பது, அந்த ஃப்ரீடம் ஆஃப் வில், அது பரிசுத்த ஆவி. அப்போ அந்த அவர்கிட்ட தான் அந்த ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை வெளிப்படுத்துபவர் தூய ஆவியானவர். அவர் தான் தேர்ந்து தெளியக்கூடிய மெய்யுணர்வு தரும் ஆவியை நமக்கு தருகிறார். அப்போ அதை தான் நாம் சிறப்பாக தேர்வு சொல்ல முடியும். அதைத்தான் சாலமோன் அரசர் கேட்டார். 1 அரசர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் மக்களை வழிநடத்தக்கூடிய நீதியோடு உண்மையோடு வழிநடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஞானம் தான் நம்மை வழிநடத்தும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம், நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் ஞானத்தையும் அந்த தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றலையும் பரிசுத்த ஆவியினால் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் என உங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் என்று பவுலடியார் சிறப்பாக அவர் சொல்லுகிறார். உரோமையர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். நம்மளுடைய வலுவற்ற நிலையில தூய ஆவியார் நமக்கு துணை நிற்கிறார். அலைபேசி பார்க்குறோம், நல்ல விஷயங்கள் இருக்குது, திடீர்னு கெட்ட விஷயம் வந்து நிற்குது, நமக்கு சோதனை வருது. எதை பார்க்க அங்கேயா. அப்போ நமக்கு வலுவற்றவர்கள் தான் நாம் மனுஷங்க. நாம் எதை தேர்ந்து கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு துணை நிற்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்வோம், அவருடைய ஞானத்தை பெறுவோம். நமது அன்றாட வாழ்க்கையிலே வாழ்வா சாவா, ஆசீர்வாதமா சாபமா, நீரா நெருப்பா, நல்ல காரியங்களை தேர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவி வழங்குவார். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.